Hello guys, welcome to Zenith Garden and சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ராகி ரொட்டி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். நானும் என் பாட்டி தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராகி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ராகி மாவு 2 கிளாஸ் இது வந்து 2 கிளாஸ் இதுல ஒன்று பழந்தி இது வச்சிருக்கோம். ஒரு பவுல்ல பாத்தீங்கன்னா நான் எண்ணெய் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, மிளகா தேவையான அளவு, அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சது, அதுக்கப்புறம் சீரகம், இதுதான் மெயின். கீரை தோட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பறித்த கீரை, இது பறித்த கீரை வாஷ் பண்ணி தனியாக வச்சுருக்கோம் கீரையை. இதுதான் காய்ஸ், இது எல்லாமே தான் தேவையான பொருட்கள். இதெல்லாமே தேவையான பொருட்கள். இப்போ வந்து தேவையான பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு தான் பற்ற வைக்க போகிறோம். பற்ற வைக்கலாம். இப்போது நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ சட்டியை சூடாக வச்சுருக்கோம். இப்போ வந்து நாம் எடுத்து வச்சா எண்ணெயை தான் ஊற்ற போகிறோம். அதாவது சட்டி வந்து நல்லா சூடானோடனே எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூடாயிருச்சு. சீரகம் போட போகிறோம். சீரகம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சதை போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயோடு சேர்த்து. நல்ல வெடிக்கட்டும். இப்போ வந்து சீரகம் பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மிளகா போட போகிறோம். அதுக்கு அடுத்தது வெங்காயம். செம்மையாக வெடிக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் எதுவாக இருந்தாலும். எப்படி வேணாலும் போடலாம் மாமா. நம்ம வந்து இது வந்து எப்படி வேணாலும் போடலாமா மாமா? வெங்காயம் முதல்ல, மிளகா முதல்ல அந்த மாதிரி போடலாம். இப்போ வந்து வதங்கிட்டு இருக்கு. பாக்கி இருக்கிற வெங்காயத்தையும் கொட்டிட்டோம் வலிச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்தீங்கன்னா கிண்டியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்து வச்சிருந்த உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கணும்னா நல்ல வாசனையும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ஒரு கப்பில், அது வந்து இப்போ கீரை பவுல் எடுத்து வச்ச கீரையை வந்து நம்ம இப்போ எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிண்டிட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் எல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஃபுல்லாக பவுல்லேருந்து கொட்டிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா வதங்கினா கம்மியாயிரும் கீரை. அது சுருங்கி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் அவ்வளோ தெரியாது, இருக்கிற மாதிரியே கொஞ்சமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவி வச்ச தேங்காய் நம்ம வந்து போட போகிறோம்.
பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்குது. கீரை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. நல்லா குறைச்சி இப்போ வந்து ஒரு பவுலில், குட்டி பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச தேங்காவை தான் இப்போ நம்ம போட போகிறோம். தேங்காய் வந்து நல்லா வதக்கி போட்டால் நம்ம வந்து இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம்ல, அந்த மாவு வந்து மிச்சம் வச்சுருந்தோம் நாளைக்கு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்ச தேங்காய் வந்து போடுறோம். தேங்காய் துருவி வச்ச தேங்காவை போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு போட்டு கசந்துட்டு போடும்போது காட்டுறோம். இப்போ இது வந்து நம்ம உங்களுக்கு காமிச்சல மாவு, அந்த மாவில் போட்டு நம்ம பிசைய போகிறோம். முதல்ல இது வந்து இறக்கி வச்சுக்கலாம் அடுப்பில் இருந்து. தோசைக்கல்ல போட்டுரும். இப்போது நாங்கள் வந்து இது எடுத்தாச்சு, எடுத்து கீழே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தோசைக்கல் வைக்கிறோம். தோசைக்கல் வச்சாச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வைக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா மாவு, அந்த மாவு வந்து நம்ம வந்து மாவு வந்து இப்போ நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மாவு இப்போ இந்த கல் பார்த்திங்கன்னா நல்ல சூடாகணும். கல் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட்டாச்சு. நல்ல போட்டாச்சு, எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இதில் வலிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து பிசைய போகிறோம். சூடு ஆறின பிறகு பிசைங்க, இல்லைன்னா கை சுட்டுக்கும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கையிலே பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, பொறுமையாக தான் செய்யணும். முதல்ல வந்து உப்பு வந்து வதக்கிறதுக்கு போட்டோம், வெங்காயம் வதக்கிறது. இப்போ மாவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு. இப்போ தண்ணி தொளிச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். போடும்போது வேணால் காட்டுறோம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு முடிச்சாச்சு. லைட்டாக தண்ணியெல்லாம் தொளிச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போது நல்லா ஒரு தடவை நல்லா அமுத்தி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கணும். நம்ம உருண்டை பிடிச்சிட்டு நாங்கள் வந்து அந்த கோல்டு வின்னர் எண்ணெயெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது அந்த கவரை வந்து நாங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போது நாங்கள் கட் பண்ணி வச்சதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கிறோம், தடவிக்கிறோம். நல்ல இந்த மாதிரி தடவி இருக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல ஒரு உருண்டை, அந்த உருண்டையை பார்த்தீங்கன்னா இதில் வச்சு இந்த மாதிரி தட்டலாம். இந்த மாதிரி தட்டணும். பாருங்களேன், அப்படியே ராகி ரொட்டி இப்போவே ஆன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேறு ஒரு வேலையும் இல்லை. டக்கு நம்ம வந்து நம்ம தோசைக்கல் வச்சுருந்தோம்ல, அதில் போட்டால் மட்டும் போதும். ராகி ரொட்டி பார்த்தீங்கன்னா கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. கல் ராகி ரொட்டி, ராகி வந்து மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் இது இருக்குல்ல, அது நம்ம கல் சூடு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க ராகி மாவை வந்து நம்ம வந்து பொரட்டி எடுத்துகிட்ருக்கோம். பொரட்டி எடுத்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போட்டாச்சு. நல்லா இந்த மாதிரி சூடாக விட்டுறணும். நல்ல இந்த மாதிரி ஆகும். இப்போ வந்து எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா சுட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டேஸ்டிங்காக எடுத்துருக்கோம். நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடது, நான் சுட்டது.
அண்ட் இது பார்த்தீங்கன்னா என் பாட்டி சுட்டது வந்து என் சுட்டதை வந்து நம்ம வந்து பிச்சு எடுத்து சாப்பிட போகிறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா துவையல். இப்போ நம்ம துவையல் கூட்டி உள்ளே வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ துவையல் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா துவையல் வச்சுருக்கேன். நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்ம டேஸ்டாக இருக்குது காய்ஸ். வேற லெவலு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில். செம்ம டேஸ்ட்டு, நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் நான் போட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரும். அண்ட் கமெண்ட்டில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். பாய் காய்ஸ். மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. அண்ட் பாய் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.